சில பிரைவேட் ஸ்கூல்ஸோட ஃபீஸ் மெனுல எடுத்து பார்த்தோம்னா அவ்வளவு ஷாக்கா இருக்கும். அத பேரண்ட்ஸால ஏத்துக்கவே முடியாது. அப்ப உங்க மனநலமை எப்படி இருக்கும்னா, இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? எத்தனையோ அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் அவங்களால ஃபீஸ் பே பண்ண முடியலன்னா அவங்க குழந்தைகளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் இப்ப ஸ்டடீஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா சில லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரே நம்மள என்ன நினைப்பானோன்னு கஷ்டப்பட்டு பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கறாங்க. அங்க போனா ஸ்டார்டிங் எல்கேஜி யூகேஜி கூட அவ்வளவு இருக்கு ஃபீஸ் ரேட். அந்த கோவத்தின் வெளிப்பாடு தான் இந்த எபிசோட். பிரைவேட் ஸ்கூல் வெர்சஸ் பேரண்ட்ஸ். அதுல ஒரு பேரண்ட் நியாயமான கேள்வி என்ன கேட்பாருன்னா, ப்ரீகேஜிக்கு 75,000 ஃபீஸ் வாங்குறாங்க, பிளஸ் டேர்ம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கலெக்ட் பண்ணுறாங்க சார். எவ்ரி டைம் 10,000 சொல்லி 3 டைம் வாங்குறாங்க. ப்ரீகேஜிக்கு எதுக்கு அவ்வளோ வாங்குறாங்கிறது என்னால் சத்தியமாக ஏற்றுக்கவே முடியல. அதுக்கு எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பாக வேணும். ப்ரீகேஜிக்கு எதுக்கு அவ்வளோ வாங்குறாங்கிறது என்னால் சத்தியமாக ஏற்றுக்கவே முடியல. அதுக்கு பிரைவேட் ஸ்கூல் நிர்வாகி என்ன சொல்லுவாங்கன்னா, சார் 10th +2 வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செலவு கிடையாது, அவங்களோட லேப் வைஸ் மட்டும் தான் அவங்களுக்கு. ஆனா ப்ரீகேஜியை பாக்குறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். நார்மலா ஒரு ஹெல்பர் இருந்தாங்க, ப்ரீகேஜிக்கு 4 to 5 ஹெல்பர்ஸ் தேவைப்படும். சோ ஒரு ஹெல்பர் இப்ப காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மினிமம் 15,000 இல்லாம கிடைக்கிறது கிடையாது. இதை கேட்டு டென்ஷன் ஆன ஒரு பேரண்ட் அவர்கிட்ட இருந்து மைக்க வாங்கி அவர் கேட்ட கேள்வியில நீயா நான் அரங்கமே அந்த சைடு அமைதியாயிருச்சு. நீங்க சொல்ற அதே பாயிண்ட் பிரகாரம் நான் வரேன். அப்போ ப்ரீகேஜிக்கு ஃபீஸ் அதிகம், +2க்கு ஃபீஸ் கம்மியா? எந்த +2 பையனுக்கு நாப்பி மாத்திருக்கீங்க?